மனமாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்று வந்தார். மத்தேயு 3:2 இன்றைக்கு திருமுழுக்கினர் யோவான் அவர்களுடைய திருநாளாய் இருக்கு. சிறப்பு தினமாய் திருச்சபை இன்றைக்கு கொண்டாடிட்டு வரோம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாக இருந்து, அதாவது 6 மாதம் இயேசுவுக்கு முன்னோடியாக இருந்து பிறகு இந்த உலகத்திலே வழியை ஆயத்தப்படுத்தின ஒரு பெரிய ஒரு பாக்கியம் யோவான் ஸ்நானகருக்கு இருக்கிறது. அதாவது இந்த வழியை ஆயத்தப்படுத்துவது என்பது எளிதான விஷயம் அல்ல. அப்போ இந்த வனாந்தரத்திலே நின்று மக்களை வழியை ஆயத்தப்படுத்துகிறது, மக்களுடைய மனதை பண்படுத்துவது, இறையாட்சிக்குரிய காரியங்களை மக்கள் மத்தியிலே கொண்டு வருவது, இறையாட்சிக்குரிய அத்தனை தகவல்களை கொண்டு வருவது என்பது எளிதான காரியம் கிடையாது. இவை அனைத்தையும் செயல்படுத்தினவர் திருமுழுக்கினர் யோவான். ஆகவே மிக எளிமையாக இருந்து எதற்கும் அஞ்சாமல் பாலைவனத்திலேயே தன்னுடைய குடியிருப்பாக கொண்டு அவர் எளிமையாகவே வாழ்ந்தவர். எல்லாவற்றுக்கு மேலாய் இறையாட்சி குறித்து தைரியமாக பிரசங்கித்தவர். அது மட்டுமல்ல, அங்கே அரியணையில இருந்தவர்களை எல்லாம் பார்த்து விரியன் பாம்பின் குட்டிகளே என்று சாடினவரும் இந்த திருமுழுக்கினர் யோவான். ஆகவே தைரியமாக பிரசங்கித்தவர் யோவான் ஸ்நானகனை போல யாரும் கிடையாது. இயேசு கிறிஸ்து அதன் பிறகு அவரோடு இணைந்திருந்தார். ஆகவே இயேசுவுக்கு முன்னோடியாக இருந்து அழகான ஒரு பாதையை செவ்வைப்படுத்தி அவர் இயேசு பயணிப்பதற்கு ஒரு அழகான வழியை ஆயத்தப்படுத்தினவர் திருமுழுக்கினர் யோவான். ஒரு முறை ஆண்டவர் அந்த வழியாக வரும்பொழுது இவர் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது தம்முடைய சீடர்களுக்கு யோவான் சொல்வார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி செம்மறி இவர்தான் என்று சொல்வார். சொன்ன மாத்திரத்திலே எல்லாரும் அவர் அண்டை போனார்கள். இவருடைய சீடர்கள் இயேசுடைய சீடர்லாம் மாறி போனாங்க. அது மட்டுமல்ல, இவருக்கு எவ்வளவு பெரிய தாழ்மை தெரியுமா? அவருடைய பாதரட்சிகளின் வாரையை, அதாவது அந்த காலடிகளுடைய அந்த வாரையை நான் அவிழ்ப்பதற்கு கூட நான் பாத்திரம் அல்ல என்று தன்னை தாழ்த்துகின்றார். மிகப்பெரிய ஒரு இறைவாக்கினர் பணியை செய்தவர் இவர்தான். அந்த இறைவாக்கு பணியினுடைய கடைசி இறைவாக்கினர். ஆனால் மிக சிறப்பானவர் தம்மை தாழ்த்தி இயேசுவுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தினவரை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே சிறப்பான பணியை ஆற்றினவர், வனாந்தரத்திலே பாதை உருவாக்கினவர், மக்களை இறையாட்சிக்கு நேராய் வழி நடத்தினவர், எதற்கும் அஞ்சாமல் துணிந்து நின்று குரல் கொடுத்தவர். இப்படிப்பட்ட யோவான் ஸ்நானகன் அன்றைக்கு அந்த வாலிப வயதிலே தலை வெட்டப்பட்டு அவர் மரித்து போனார். ஆனால் அவருடைய மரணம் அன்றைக்கு மிகப்பெரிய ஒரு மக்கள் மத்தியிலே பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தினாலும் அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஆனாலும் ஒரு நாளும் அவர்கள் அதற்காக வருந்தவில்லை. அவர் அதை குறித்து வருத்தப்படவும் இல்லை. ஆனால் இந்த மக்கள் யோவானுடைய மரணத்துக்கு பிறகு அநேகர் இயேசுவை பின்தொடர ஆரம்பித்தார்கள். அப்பொழுதுதான் இறையாட்சியினுடைய காரியங்கள் எல்லாம் வேகமாக பரவ ஆரம்பிக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் அந்த இறையாட்சியை இது மண்ணிலே விதைக்கிறவராக ஒவ்வொரு நாளும் திகழ ஆரம்பித்தார். ஆகவே இன்றைக்கு திருமுழுக்கினர் யோவானுடைய அந்த திருநாளை கொண்டாடி வருகிற சூழலிலே அவர் நினைத்த, அவர் விதைத்த அந்த விதையானது இன்றைக்கு வளர்ந்து இருக்கிறது. நாமும் அந்த விரையாட்சிக்கு நேராய் மனமாறுங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்கின்ற அந்த வாசகங்களை நாமும் கையில் ஏந்தினவர்களாய் எல்லோரையும் மக்களை ஆயத்தப்படுத்துவோமா? முதலால் நாம் ஆயத்தப்படுவோம், பிறரையும் அந்த ஆயத்த பணியிலே கொண்டு செல்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, மனமாறுங்கள் என்கிற அந்த துணியை நாங்கள் பெற்றவர்களாக நாங்களும் மனமாற்றத்திற்காக கொடு செல்ல கர்த்தர் கிருபை தாரும். ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.